மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் அவிழ்க்கப்பட்டதாக விழா கமிட்டியினர் அறிவித்த நிலையில் அது தவறான தகவல் என சில காளைகளின் உரிமையாளர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். முதலில் அது தொடர்பான பேட்டியை இப்போது பார்க்கலாம். அலங்காநல்லூர் புகழ்பெற்ற ஒரு வேடிக்கையை அவமானப்படுத்துறாங்க. 1000 மாடு அவுத்தம் சொல்றாங்க சார். ஆனா நாங்க 925 700 டோக்கன்லாம் உள்ள இருக்கோம். 1000 மாடு அறுத்தோம் சொல்லி எங்களை அவமானப்படுத்துறாங்க. வேஷ்டிய பிச்சைக்காரங்களை தூக்கி போற மாதிரி அங்க இருந்து தூக்கி போட்டு எடுத்துட்டு போங்கன்றாங்க. எல்லாம் அரசியல் சப்போர்ட்ல உள்ள போறாங்க சார். பாருங்க சார், 926 ஆனா 1000 மாடு அவுத்தம் சொல்லி அங்க பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க 30 மாடு உள்ள இருக்கோம் சார். ஒரு எந்த ஒரு இதுல பிச்சைக்காரங்களை தூக்கி போற மாதிரி வேஷ்டியை தூக்கி போறாங்க. எல்லாம் அரசியல் சப்போர்ட்ல உள்ள போகுது சார். அட்டியில பார்த்தா அரசியல் சப்போர்ட்ல எல்லாமே நடக்குது. இங்க போலீஸ்காரங்களும் அரசியல் சப்போர்ட் எல்லாமே வருவாங்க. போலீஸ்கார செஞ்ச மாதிரிலாம் உள்ள விடுறாங்க. அரசியல் சப்போர்ட் மேல செஞ்சவங்க சும்மா பேருக்கு ஆன்லைன் நடக்குது சார். கண்டிப்பா சார், மாடுன்றது எங்களோட உயிரின் சார். அதை எவ்வளவு துன்புறுத்தி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்புறுத்தாம பொண்ணு இதெல்லாம் வளர்த்து கொண்டு வந்து அவமானப்பட்டு போறோம்ல சார். ஒரு வேஷ்டி பிச்சை காசு பண்ற மாதிரி எங்களை பிச்சைக்கார மாதிரி ஆகிறாங்க சார். எங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்குங்க சார். இது அவுக்கல 1192 டோக்கன். இது காலையில இருந்து நிக்கிறோம் சார். கால் கடிக்க நாங்க திருச்சியில இருந்து வரோம் சார். நான் 1000 மாடு அவுக்கவே கிடையாது சார். 1000 மாடு அவுக்கல, அதெல்லாம் அவுக்கல சார். ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பே இல்ல சார். பின்னாடி எங்களுக்கு பிரைஸே தேவையில்ல. பிச்சைக்கார தூக்கி போறாங்க சார். வேஷ்டிக்கு கொடுக்குற தூக்கி போறாங்க சார். அது எங்களுக்கு தேவை கிடையாது சார். இல்லன்னா இவங்க இது மாதிரி சொல்றது 1000 பேர் என்னன்னா சொல்லிட்டு போலாம் சார். இதெல்லாம் முழுக்க அரசியல் தான் சார். அவ்வளவு எங்க மாடு பேர் அப்பு. இதுல பூராமே அந்த ஜல்லிட்டு பூராமே அரசியல் மாதிரி ஆகி போச்சுங்கய்யா. 732 டோக்கன் அடிச்சு கூட என் மாட்டை நல்லா அரைக்க முடியல. சரிங்களா, ஒரு மாட்டுக்கு குறைஞ்ச ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இல்லாம மாட்டை வளர்க்க முடியாது. ஒரு கட்டு தீவனம் எவ்வளவு சார் ஆச்சு? 80 ரூபா ஒரு கட்டு கூலம் விக்குது. தீவனம் ஒரு கட்டு வாங்க போனா காலைல 2 கிலோ 3 கிலோ 40 ரூபா 80 ரூபான்னு வித்துருக்கு. அவ்வளவு வாங்கி நாங்க பிள்ளை மாதிரி வச்சு பாத்துக்க இருக்கோம். நாங்க பரிசுக்காண்டி இன்னைக்கும் சரி என்னைக்கு மாட்டு நாங்க அவுக்கல. பரிசுக்காண்டி மாட்ட அவுக்கல. எங்க மான மரியாதைக்காண்டி எங்க ஊர் பேருக்காண்டி தான் மாட்டை நாங்க அவுத்து கொண்டு வரோம். எங்க மாடு இன்னைக்கு அவுக்காம நேத்து சரி நீங்க சரி என் மாடு சார் இங்க பாருங்க, மாடு கண்ணீர் வடிக்குது. என் மாடு கண்ணீரோட நான் கொண்டு போறேன். பாத்தீங்களா என் மாடு பாருங்க, கண்ணீர் வடிச்ச மாட்டை நான் கொண்டு போறேன். என் மாடு அழுகுது, நான் அழுது தான் போறேன். என் மாடு டோக்கன் கொடுத்தாங்கன்னா அவங்க கரெக்ட் எல்லா மாடு அவுத்துணும். 1000 டோக்கன் தராங்க. 1000 மாடு அவுக்கவே இல்லைனே. எங்க டோக்கன் 818 தான். எங்க மாடு அவுக்கும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சரிதா, வணக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. விழா கமிட்டி அறிவித்திருந்தார்கள் 1000 காளைகளை நாங்கள் அவிழ்த்திருக்கிறோம், சாதனை என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த போட்டி முடிந்தவுடனே வெளியில் வந்த காளையினுடைய உரிமையாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கடும் கொந்தளிப்போடு பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய மன வேதனையை கொட்டி தீர்த்தனர். அவர்கள் குறிப்பிடும் போது, நீங்கள் 1000 காளைகளை அவிழ்த்து விட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள். இங்க பாருங்க, என் நம்பர் 792 750 820 சொல்லி வரிசையா சில நம்பர்களை காட்டுறாங்க. இந்த எண்கள் எல்லாமே 1000க்குள் தான் இருக்கிறது. அதாவது 700 800 900 இப்படி அதற்குள் இருக்கக்கூடிய எண்களாக இருக்கிறது. இப்படி பலரும் தங்க ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்று 1000 காளைகள் நீங்கள் அவிழ்த்திருந்தால் அதற்கு முன்கூட்டியே இருக்கக்கூடிய எண் வரிசைகளை நாங்கள் எங்களுடைய காளைகளை ஏன் அவிழ்க்கவில்லை, ஏன் பொய்யான தகவலை நீங்கள் வெளிப்படையாக பொது மேடையில இப்படி அறிவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கான காரணம் சொல்லிட்டு அவர்களிடம் நாம் கேட்டபோது, இதில் சில அரசியல் சதி நடைபெற்றிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு பின்னால் இருந்த காளைகளை எல்லாம் விஐபி காளைகளாக கருதி சிலருடைய அழுத்தங்கள் காரணமாக அந்த காளைகளை முன்கூட்டியே களமிறக்கியதாகவும், தங்களுக்கு பேசுவதற்கு யாரும் குரல் அதிகம் இல்லாததாலும், தங்களுக்கு எந்த விஐபியும் தெரியாது என்பதாலும், எந்த அரசியல் சிபாரிசும் இல்லை என்பதால் தங்களுடைய காளைகள் தாமதமாக கொண்டு சென்று பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதாவது டோக்கன் வரிசைப்படி முன்னிலையில் இருந்தாலும் தாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் என்று தங்களுடைய மனவேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். வேதனையோடு பேசுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.